சென்னையிலேருந்து ஃபின்லாண்டுக்கு நம்ம வெக்கேஷன் முடிச்சு கிளம்புற டைம் வந்துடுச்சுங்க. இதை நம்ம ஒரு குட்டி ஷார்ட்ஸாக பார்க்கலாமா? இதுதாங்க நம்ம சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. ஃபின்லாண்ட்லேருந்து சென்னைக்கு வரும்போது ரொம்ப ஜாலியாகவே வருவோங்க. ஏன்னா சொந்த ஊருக்கு வர போகிறோம், சொந்தங்களை பார்க்க போகிறோம், செம்ம ஹாப்பியாக வருவோம். ஆனால் அதுவே வந்து இங்கேருந்து கிளம்பும்போது வந்து அது ஒரு பெயின்ஃபுல்லான ட்ராவல் தாங்க இருக்கும். கொஞ்சம் சோகமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம சொந்த ஊரை விட்டு கிளம்ப போகிறோன்றதுனால. பாருங்க நம்ம ஸ்குவாட் கூட எவ்வளோ சோகமாக இருக்காருன்னு சொல்லி பாருங்களேன். செக்யூரிட்டி செக் முடிச்சு இந்த இந்த லக்கேஜை வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய டாஸ்காக தாங்க இருக்கும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாம் ஃப்ளைட்டை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சாச்சுங்க. நம்ம ஃப்ளைட்டு கூட ஃபியூவல் எல்லாம் ரெடி ஃபுல்லாக்கிட்டு அதுவுமே ரெடியாக தான் இருந்துச்சு. எல்லா தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு நல்லபடியாக ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஃப்ளைட்டுக்குள்ளே நம்ம வந்து போயாச்சுங்க. உள்ளே போயிட்டு நம்மளுடைய சீட் எங்கே இருக்குன்னு சொல்லி தேடி தேடி ஒரு வழியாக வந்தாச்சுங்க. ஜன்னல் சீட்டு யாருக்குன்ற அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து செட்டில் ஆயாச்சுங்க. அவ்வளோதாங்க, டேக் ஆஃப் ஆயிடுச்சு. சென்னையிலேருந்து எடுக்கிற இந்த டேக் ஆஃப் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான டேக் ஆஃப்ங்க. ஏன்னா பல எண்ணங்கள் நம்மளுக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்து நம்ம எப்போ வரப்போகிறோம், எப்போ நம்ம சொந்தங்களை பார்க்க போகிறோன்னு. நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் தெரிஞ்சு தானே அப்ராடுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்ராடில் இருக்க ஒருத்தருக்கு தாங்க அது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியும். நீங்கள் இப்போ அப்ராடில் இருக்கிற மாதிரி இருந்தால் உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள் கைஸ். அடுத்து நம்மளுக்கு லன்ச்சு வந்துடுச்சுங்க. இது வந்து கிட்ஸு மீலு, ஜாம், இது தண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ தாராளமாக கொடுத்துருக்காங்க. அடுத்து இது மேஷ்டு பொட்டேட்டோ, சாசேஜு, பீஸ் கறி, அப்புறம் ஏதோ ஒரு கீர் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அடுத்து நம்மளுடைய சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்லேட்டு, ஒரு கிரில்டு வெஜிடபிள்ஸு, அந்த ப்ரெட்டுன்னு சொல்லிட்டு இருக்குங்க. அடுத்து அவ்வளோதாங்க. அடுத்த 5வது நிமிஷத்துலேருந்து நம்மளுடைய வேலை என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 5 minutes ஒன்ஸ் வந்து நம்ம எங்கே ட்ராவல் ஆகிட்ருக்கோம், எப்போ ரீச் ஆகும், இதை பார்க்குறது தாங்க. ஒரு வழியாக எல்லாம் முடிச்சுட்டு ஃபின்லாண்டுக்கு வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த ஷார்ட்ஸ் பிடிச்சிருக்கோன்னு மீண்டும் அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.